மானிடா கேளடா மானிடா கேளடா மாயமே இந்த வாழ்வடா மானிடா கேளடா மாயமே இந்த வாழ்வடா. காலம் முன்னேறிவிட்டது என்பது நாம் பேசி சலித்த வாக்கியம். ஆம், முன்னேறிதான் விட்டது. அன்பினால் உறவுகளால் பிணைக்கப்பட்ட அறிவுடைய சமூகமாக திகழ்ந்த இந்திய தேசம் இன்று உறவுகளிடத்தில் அன்பையும் மனிதநேயத்தையும் மறந்து பொருள் தேடுதல் ஒன்றையே முதன்மையாக கொண்டு காலத்தால் முன்னேறித்தான் நிற்கிறது. இவ்வுலகினிலே மானுடர்க்கு அன்பு செய்தல் மட்டுமே தொழிலென்று அறிவுறுத்தினார் பாரதியார். அன்பு காட்டி அறிவு ஊட்டி ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைத்துக் கொடுத்த கடந்த தலைமுறை முதியவர்களை புறக்கணித்தும் அவர்களது வாழ்வின் அனுபவங்களை செவிமடுத்து கேட்பதற்கு கூட நேரமில்லாத அதிவேக கால ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் இன்றைய தலைமுறையினர். இது முன்ன கூட்டு குடும்பமாக இருந்தபோது அது ஒரு குடும்ப பிணைப்பு இருந்துச்சு, பாசத்தால் முழுமையாக இருந்துச்சு. இப்போ அது இல்லை, எல்லாமே அந்த தனி கொடுத்தனம்னு போகிறதுனால கணவன் மனைவி குழந்தை அதோட ஒரு சின்ன ஒரு விஷயத்தோடு முடிஞ்சு போயிடுது. அப்படியே வயசானவங்க அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இருக்க மாட்டேது. காலையில் போயிட்டு நைட்டு வர வரைக்கும் இவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு நிறைய விரக்தி வந்துடுது. இவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிடைக்காம போயிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்கு. அப்படியே அவங்க வந்தாலும் கூட அவங்க வராங்க, சாப்பிட்றாங்க, அவங்க டயர்டில் படுத்துடுறாங்க. இவங்ககிட்ட மனசு விட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறதில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. 1 இயருக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு வயசான அம்மா போலீஸ் மெமோ போட்டு தான் எங்ககிட்ட வந்தாங்க. கோயம்பேடுலேயே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் மூலிமா இங்கே வந்தாங்க. நான் அவங்க அடையார் சொன்னாங்க, எல்லா ஏரியாவும் சொன்னாங்க. அங்கெல்லாம் அவங்களுக்கு ரிலேஷன் இருக்காங்க போல இருக்குது. சரி, அவங்க சென்னையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடையார்லேருந்து நாங்கள் வண்டி வச்சு எல்லா இடமும் சர்ச் பண்ணோம். அந்த பாட்டி ஒவ்வொரு வீட்டை போய் பார்க்கும்போதும் அவங்க வீடு மாதிரியே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. லாஸ்ட்டில் அவங்க ஓட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஓட்டு போட்ட இதை வச்சு ஒரு எந்த ஸ்கூலில் ஓட்டு போட்டிங்கன்ற மாதிரி கேட்டோம். புதுக்கோட்டையில் ஒரு ஸ்கூல் சொன்னாங்க. இமீடியட்டாக அங்கே இருக்க புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரியை சொன்னதுக்கப்புறமேலு திருச்சியில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சி அடுத்த நாளே காலையில் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆந்திராவில் திருப்பதி இதுலேருந்து மிஸ் ஆகி வந்திருக்காங்க. திருப்பதிக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்படியோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து மிஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அட்ரஸ் சொல்கிறாங்க, கரெக்டான லொக்கேஷன் கிடைக்கல. நாங்களும் எந்தெந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனோம், இருந்தாலும் எதுவுமே தெரியவே இல்லை. ஒரு 2 பேர் இவங்களாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஃபேமிலியெல்லாம் சேர்த்து வைக்க முடியும். ஏன்னா வந்திருக்காங்க, மிஸ் ஆகிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அட்ரஸ் சொல்ல தெரியல. அப்சர்வேஷனில் தான் இருக்காங்க. 6 மந்த் மேலே ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரை பண்ணோம் சார். இது வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கவே இல்லை. என்னுடைய பேர் சேத்தம்மா. நாங்கள் குடும்பத்தோட திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய வந்தோம். சாமி தரிசனம் முடிச்சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டு முடித்தோம். அந்த சமயத்தில் நான் மட்டும் வழி தவறி வந்துட்டேன். 2-3 நாள் கடற்கரை பக்கமாக தங்கியிருந்தேன். அங்கே வந்த ஒருத்தருடைய உதவியால் இந்த காப்பகத்திற்கு சேர்ந்தேன். இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. அதோட தாக்கம் இப்போ தான் நமக்கு முழுமையாக தெரிய வருது. அதோட பாதிப்புகள் படிப்படியாக பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க அது நடைமுறையில் இருக்குது. இது என்ன சொல்லணும்னா நுகர்வு கலாச்சாரம் தான் சொல்லணும். எல்லாத்தையும் பொண்ணையும் பொருளையும் தேடி ஓடுறாங்க. இவங்கள பெற்றவங்களை பராமரிக்கிறதுக்கும் தயாராக இல்லை. கேட்டால் சூழ்நிலையை காரணம் காட்டுறாங்க, பொருளாதார பிரச்சனைகளை காரணம் காட்டுறாங்க. ஆனால் பட் அது சரியான அணுகுமுறை கிடையாது. பெற்றவங்களை என்னோடய அப்பா அம்மாவை இவ்வளோ தூரம் அவங்க வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கியிருக்காங்க. நான் முறையாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கடைசி வரைக்கும் செய்யணுங்கிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ஏற்றுக்கிட்டு யாருமே பண்ணுறது கிடையாது. என்னோடய சுமையை இன்னொருத்தர் மேலே போட்டு அவங்க தப்பிக்கிறது தான் பார்க்குறவங்க ஒரு ஒளிய. அதை கடைசி வரைக்கும் நின்று அந்த ஒரு போராட்டத்தோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு மனநிலை இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த முதியோர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா, குடும்பம், உழைப்பு, பணம் இதெல்லாம் உறவு சார்ந்ததாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த தலைமுறை என்னென்னா, நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான பணங்கள் எல்லாமே பணம் அப்படின்னு நினைக்கிற
ஒரு எண்ணமாக இந்த தலைமுறை இருக்குது. ஸோ இது ரெண்டையும் இணைக்கிறதுன்றதே வந்து உறவுகளில் மன ரீதியாக எண்ண ரீதியாக சிக்கல்கள் ஏற்படுறதுனால இவங்க 2 பேரும் இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனைகள் அதிகமாகுது. இப்போ இருக்கிற பசங்களாம் ஏன் கவிங்க ரத்த ஓட்டம் அது நாளைக்கு நம்ம இப்படி ஆகுமே அது தெரியல. பழுத்து வலை பார்த்து கொடுத்து வலை சிரிச்சுதான் அந்த மாதிரி கதையா இது பழுத்து விடுறது தெரியாது. அதை பார்த்து இருக்குமா நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க போயிருப்பாங்க. நம்ம வச்சு அவங்களுக்கு தண்ணி ஊற்றுவாங்க கொஞ்சம் எவ்வளோ நிலைக்கு இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கணும்பா. அப்பா அம்மா அக்கா அண்ணா எல்லாம் இறந்துட்டாங்க. நான் தனியாக இருக்கிறதுக்கு இல்லாமல் ஓம் சக்தி கோயிலில் போய் தங்கியிருந்தேன் 8 வருஷம். அப்புறம் அங்கே இருந்து அவங்க தெரிஞ்சம்மா வந்து இந்த அட்ரஸ் கொடுத்து இந்த ஓமுக்கு அனுப்பினாங்க. அவங்க மூலயமா இந்த ஓமுக்கு வந்து சேர்ந்தேன். எனக்கு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. எனக்கு சாப்பாட்டுங்க வழி இல்லை. வேலை செய்ய என்னால் முடியல. வயசாகி போச்சு. எங்கள் சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? ஏன்னா பிச்சை தான் சாப்பிட முடியும். வேறு வழியே கிடையாது. பிள்ளைங்க கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, யாருக்கும் போயிடுச்சு. நான் இருக்கு தனிப்பட்ட ஆள். நாங்கள் இருக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப செழிப்பாக நல்லாவும் மனசாகவும் நல்லாவும் இருந்தாங்க. உண்மையா இப்போ நீ இந்த ஒன்று பார்க்கக்கூடாது. பார்த்தா கூட திருப்பி போகுதுங்க மூஞ்ச இல்லைன்னு பேசாது. ஐயோ எப்பா எவ்வளோ பேரை பார்த்தப்போ கொஞ்சம் நஞ்சம் எவ்வளோ வந்துருப்பா. ரொம்ப கஷ்டமாக இல்லை இதெல்லாம் நினச்சா என்ன வாழ்க்கை இதெல்லாம். குடும்பம்னு பார்த்தோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே சேமிக்கணும், எல்லாத்தையுமே உறவுகளாக பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு சந்ததியரும், இந்த சந்ததியரை வந்து எல்லாமே பணம் தான், நம்ம ஃபாஸ்ட் லைஃப் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற சந்ததியரும், இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ முடியலை. ஸோ இங்கே முதியோர்களுக்கும் இளைஞர்களுக்குமான இடைவேளை அதிகமாகுது. இந்த பகுதிகளை எண்ணங்கள் மூலியமாக தான் மறுபடியும் நிரப்ப முடியுமே ஒழிய இந்த விஷயங்கள் ஏன்னா இப்போ வந்து உணவு முறை எல்லாத்துலேயுமே தலைமுறை வந்து பழைய எண்ணங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதாவது இயற்கை விவசாயம், இயற்கை உணவு முறைன்னு இந்த உறவு முறையும் ஒரு நாள் இணையும். அதுக்கான எண்ணங்களாகவும் இந்த விஷயங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் காலப்போக்கில் ஏற்படலாம். கடந்த 20 ஆண்டுகளாக சென்னை நகர் முழுமையும் சாலைகளில் ஆதரவற்ற நிலையில் உள்ள முதியவர்களை மீட்டு பாதுகாப்பான உரிய காப்பகங்களில் சேர்க்கும் மனிதநேய செயலை செய்து வருகிறார் திரு வெங்கடேஷ். எப்படி நம்மளோட பிறப்பு குழந்தையா இருந்து முதிய வயது அடையுதோ, முதிய பருவமும் குழந்தை பருவம் தான் சார் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் தான் ஏற்ற இறக்கங்களும். இனி முதியோர்கள் நல்லன்னு எடுத்துக்கினா வச்சிங்களேன், அந்த முதியோர்களை புரிஞ்சுக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு நடக்கிற நபர்கள் வந்து கம்மி. காரணம் என்னன்னா, இது வந்து இது ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து இருக்குதே இல்லையே அவங்க கூட இருந்து செத்து போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. இதே மேலே நிலையில், அதாவது மேல்தட்டு மக்கள்னு எடுத்துக்கினா, அவங்க வந்து மாதம் இவ்வளோ அமௌண்ட் நான் செட்டில் பண்ணுறேன், இன்றைக்கி எதனா ஒரு ஹோமில் வச்சு பார்த்துங்க அப்படின்ற மாதிரி நிலைக்கு தான் அவங்க மாறிக்கிறாங்க. பட் அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிறதுக்கு, அதாவது இப்படி சொல்லலாம், அதை பையனுக்கு தான் அம்மாவை அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்தாலும் அவனுக்கு வாய்க்கிற மனைவிக்கு அது இருக்குமானா அது சந்தேகம் தான். அதே மாதிரி பொண்ணுக்கு தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் அவனுக்கு வாய்க்கிற கணவனுக்கு அது பொருந்துமான்றது சந்தேகம் தான். ஸோ இந்த இதுவில் தான் அவங்களோட நலனை அடிபட்டு போகுது. வீட்டில் முதியோர்கள் இருக்கிறது பெரிய விஷயம் சார். அது கடவுள் இருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். நான் ஒரு 20 வருஷமாக இந்த பணியில் இருக்கேன் சார். என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, அந்த முதியோர்களுடைய இறப்பு வந்து ஒரு 4 சுவர் ஒரு கூரைக்குள்ளே இருக்கணும் சார். இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியேறி வந்தோ வனாந்தரத்துலையோ வெட்ட வெளியிலையோ அவன் வந்து அந்த இறப்பு இருக்கக்கூடாது சார். அப்படி இருந்தால் அந்த ஆன்மாவினுடைய கேள்விக்கு சம்மந்தப்பட்டவங்க யாருக்கும் பதில் சொல்ல முடியாது, கேள்விக்குறியாக நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை மாறணும் சார். என் பேர் விமலா, என் கணவர் பேர் ரகுநாதன். 2 பேருமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான். கல்யாணம் ஆனது எங்களுக்கு பசங்க இல்லை, தனியாக தான் இருக்கும். இந்த வயசு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தனிமை ஜாஸ்தி தெரிகிறது. ஏன்னா அவருக்கு எதாவது உடம்புனா எனக்கு கவலையாக இருக்குது. அதே மாதிரி நான் உடம்புனாலும் அவர் கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எங்களுக்குன்னு நாங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண விரும்பலை. பட்டு வெளியில் பார்க்கும்போது எங்களை விட கஷ்டப்படுற சீனியர் சிட்டிசனையும் நான் பார்க்குறேன். பசங்க இருந்தும் அனாதையாக ரோட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கள கோவில் கிட்டக்க பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து இளைய தலைமுறைகள் அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாமல், என்ன கஷ்டம் வந்தாலும் தான் சாப்பிட்ற கொஞ்சம் ஒரு வாய் சாப்பாடு பெரியவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு போடணுன்றது என்னுடைய ரெக்வஸ்ட். அதே நேரத்தில் பெரியவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா,
வந்த மருமகளோ தன் சொந்த பிள்ளையாகவும் மகளாகவும் பார்த்தா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராது அந்த இடத்துல. நம்ம அந்த வயசை தாண்டி வந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் அந்த பசங்களுக்கு புரியாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. அதை நாம் புரிஞ்சுட்டோம்னா விரோதத்துக்கான வாய்ப்பே இல்லாமல் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பெரியவங்களாக இருந்தால் கூட சின்ன பசங்க உடனே இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும். ரொம்பவும் சின்ன பசங்கள்கிட்ட நம்மளுடையதை திணிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உலகம் நம்ம கையில் அளவுக்கு எல்லாமே இருக்குது. நாம் வாழ்ந்த காலத்தை நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி போர் அடிக்கக்கூடாது. எனக்கு பிறந்ததுலேருந்தே தாத்தா பாட்டி கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோடனே அப்பா அம்மா எல்லோரும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு நாங்களும் என் தங்கச்சி எல்லோரும் போயிடுவோம். ஈவினிங் வந்தோடனே எப்பயும் போல் டிவி பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ சாப்பிட்டு தூங்கிடுவோம். அதே டைம் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போனால் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது கதை சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும், தாத்தா பாட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை தாத்தா பாட்டி. நாங்கள் ஏதாவது ஒருத்தவங்க தாத்தா பார்த்தா ஹெல்ப் பண்ணுறது, பேசுறது அந்த மாதிரி இருப்போம் ஜாலியாக. எங்களுக்கு தாத்தா பாட்டி இருந்தால் நான் ஆசைப்படுவேன் கதை சொல்லணும், எனக்கு தலையை பராமரித்து விடணும், அப்புறம் எனக்கு ஸ்கூல் போங்க டிஃபன்லாம் நல்லா கட்டித்தரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். எங்கள் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு நல்ல விஷயம்லாம் நிறையா சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அவங்க இருந்தால் நம்ம வீடு சந்தோஷமாக இருக்கும், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கலாம். மாயா உலகிலே ஓயாத துயராலே, மாயா உலகிலே ஓயாத துயராலே, பாராமலே ஒரு வழி காட்டவே எனக்கு நீ கதி ஈஸ்வரி. பசங்கள்னா ஒரு பசங்க 50-60 வயசு இருந்து செத்து போயிட்டான். அவனால் பிள்ளைங்க செத்துக்கும் போயிட்டான். அப்புறம் இந்த மூத்த பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் டெல்லியில் இருக்கான்னு நினை. மூத்த பையன் இருக்கான், அவன் இன்னும் பிரயோஜனம் இல்லை, ரிட்டையர் ஆயாச்சு. பிள்ளை சம்பாதிக்கிறான்ல, அவன்கிட்டருந்து நீ வாங்கிக்கோ, என்கிட்ட ஒன்றும் கொடுக்க முடியாது, நானே என் பிள்ளை கொடுத்து சாப்பிட்றேன், நீ என் பிள்ளை கொடுத்து நீ சாப்பிடு, என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும், வச்சுக்க முடியாது, நீ பொண்ணுகிட்ட போயிரு. பொண்ணுகிட்ட வச்சுக்கோங்கிறான், மாப்பிள்ளை பொண்ணு வச்சுப்பாங்களா? அவன் கொண்டு இங்கே இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்போ வளர்த்தியா? இப்போ செய்ய இப்போ 10 லட்சம் ரூபா வச்சா சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போவாள், அப்பவும் வச்சுக்க மாட்டான். அது ஒரு சுபாகம். நான் விட்டுட்டேன், அவ்வளோதான். இனிமேல் என்ன செய்யப்போ என்ன பண்ண போகிறாங்க? இங்கேயாவது 4 மனுஷாக இருக்கா நம்ம பேசுகிறதுக்கு, அங்கே ஒருத்தரும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இருக்கிற மாதிரி இருப்போம், சீக்கிரம் போய் சேரணும், அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு வரவும் நான் இருக்கக்கூடாது, என்னோட எண்ணம். ரொம்ப நாள் இருந்து எனக்கு சிரமப்படுறேன், ரொம்ப நைட்டானால் அந்த பாடு கொடுவேன், போது குஞ்சு எழுந்துருவேன், குளிச்சுடுவேன், ஒரு சாமான் செய்ய அந்த இடத்துல எடுத்துக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இப்போ முடியல. எங்களுக்கு வரக்கூடிய கால்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒன்று என் பையன் என் பொண்ணு என்னை சரியாக பார்த்துக்கல, எனக்கு நோய் தீராத வியாதி இருக்குது, நான் எவ்வளவோ ட்ரீட் பண்ணிட்டேன், இன்னும் என்னை சரியாக என்னால் அது ரெக்கவரே பண்ண முடியல. அண்டு சில நேரம் எனக்கு ஞாபக மறதிகள் அதிகமாக வருதுன்னு சொல்லி அவங்களுடைய மகன்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவது உண்டு. மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், ஒரு மருமகளாக இருக்கட்டும், ஒரு அட்டெண்டராக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா பெரியவர்களுக்கான மன அழுத்தமாக சரி, உடல் ரீதியான பிரச்சனை தீர முடியாதுன்னு இருந்தாலும் சரி, படிப்படியாக நம்ம குறைக்கலாம். ஒரு பையன் இன்னைக்கு சம்பாதிக்கிறான், இல்லை ஒரு பொண்ணு சம்பாதிக்கிறா, அவளுக்கு சம்பாதிக்கிற அந்த திறமையை உண்டாக்கினவா அவளுடைய அப்பா அம்மா தான். என்னதான் சொல்லாலும் அவளுக்கு நாலெட்ஜ் இருந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த நாலெட்ஜை வர அளவுக்கு உண்டாக்கினவங்க இந்த பெரியவங்க தான். அதனால் அப்படி வளர்க்கப்பட்ட அந்த பையன் பொண்ணு அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். அது கவனிக்கலைன்னா அப்புறம் அவள் மனுஷான்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லை. மானிடா கேளடா, மானிடா கேளடா, மாயமே இந்த வாழ்வடா, மானிடா கேளடா, மாயமே இந்த வாழ்வடா.
அன்பை வந்து புரிஞ்சுட்டோம்னா, அன்பாக இருக்கோம்னா, அன்பு தான் வேறு இந்த உலகத்துன்னு புரிஞ்சிட்டோம்னா இந்த உலகம் எப்படியோ இருக்கும். அதை புரிய வைக்கிறதுக்கு மாரல் கிளாஸஸ் நிச்சயமாக ஸ்கூலில் நடக்கும். நாங்கள்லாம் படிக்கும்போது நிறைய மாரல் கிளாஸஸ் பீரியடே உண்டு. இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரியல. அது வந்தாலே போகிறோம். எவ்வளோ ராமாயணம் மகாபாரதத்துலேயும் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி வர ஸ்டோரிஸில் இல்லாத மாரலே கிடையாது. எந்த மதத்தில் மாரல் இல்லை, எல்லா மதத்துலையும் இருக்க மாரல். 3 மதமும் சொல்கிற ஒரு மாரல் எல்லாமே ஒரே ஒரு அன்பு தான். அதை வந்து திணிக்கணும் பசங்கள்கிட்ட, அன்பு மட்டும் திணிக்கணும். அதை புரிய வச்சிட்டோம்னா எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்குன்றது என்னுடைய அனுமானம். இறைவன் அன்புமயமானவன் என எல்லா மதங்களும் போதிக்கின்றன. மனிதநேயமும் அன்பும் மீண்டும் பெருக்கெடுக்க வேண்டும். அதற்கான வழிகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம்.